மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை மாறாது. இன்னைக்கு ஒரு வேளைகள் மலைகள் மாறி போகிறதை போல உங்களுக்கு தென்படலாம். எனக்கு ஐயா பேசும்போது சொன்னாங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நம்மால் பார்க்க முடியும். இங்கே சங்கீதம் 116 சங்கீதத்திலே தாவீதும் அதை தான் நான் சொல்லுகிறான். அவன் சொல்லும்போது தாவீதின் வார்த்தைகள் இப்படி சொல்லப்படுகிறது. அவன் சொல்லும்போது அங்கே சொல்லப்படுகிறது, நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொன்னான். என் வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் விகற்பமாய் வந்தது உண்மைதான். ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு ஆபிரகாமை குறித்து ஐயா அவர்கள் சொன்னாங்க. அவன் தன் மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் கொண்டு போனான். போகிற இடத்திலே தன் மகன் அவனை பார்த்து கேட்கிறான், அப்பா ஆடு எங்கே, பலி மிருகம் எங்கே? அவன் சொல்கிறான், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு தெய்வன். யோபின் புஸ்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், யோபுக்கு 3 நண்பர்கள் இருந்தாங்க. யோபு ரொம்ப வேதனைப்பட்ட பொழுது, அவன் வாழ்ந்து செழித்திருந்த மனிதன், ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் மிருக ஜீவன்களும் சொத்து சுகம் அவனுக்கு நிகர் அந்த நாட்களிலே ஒருவரும் இல்லாத அளவிற்கு தேவன் அவனை உயர்த்தி வைத்திருந்தான். ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால், ஒரு நாள் தேவன் பிசாசு அவனை தொட்டான். பிசாசு அவனை தொட்ட பொழுது அவன் ஆஸ்திகளை எல்லாம் இழந்து போனான், அவனுடைய பிள்ளைகளையும் இழந்து போனான். அவனுடைய சரீரம் முழுவதும் வியாதி, மிக கஷ்டம். அந்த கஷ்டத்திலே அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் வந்த 3 நண்பர்கள், அந்த அதிகாரம் முழுக்க, அந்த புஸ்தகம் முழுக்க அவருடைய சம்பாஷணைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க ஆறுதல் சொல்ல வந்தவங்க, அவங்க பேசுகிற வண்ணம் என்னவென்று சொன்னால், அவங்க தேவன் பார்வையில் நின்று பேசுகிறதாக அவர்கள் பேசிக்கொண்டே வந்தாங்க. நிறைய காரியத்தை பேசினாங்க. அதில் 36 அதிகாரத்திலே அங்கே பின்னும் எலிகு 1ஆம் வசனம், பின்னும் எலிகு நான் பேசி முடியும் மட்டும் சற்றே பொறும், நான் சொல்றத கொஞ்சம் கேளும் என்று சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் சொல்லுகிறான், இன்னும் தேவன் பட்சத்திலே சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன். அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வாயாக, கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாக, கர்த்தருக்காக நின்று பேசுகிறான். யோபை பார்த்து பேசுகிறான். இதே போலதான் மற்ற நண்பர்களும் பேசினாங்க. இவன் பேசி சொல்லுகிறான், நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினோட நீதியை விளங்க பண்ணுவேன். வாசிங்க. மெய்யாகவே என் வார்த்தைகளை பொய்யாயிற்றிருக்கும், உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியா. மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் துர்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார். இப்படி வாசித்துட்டே போலாம். இப்படி எல்லாரும் குறித்து வாசிக்கலாம். அவர்கள் எல்லாம் ஒரு காரியத்திலே கருத்தாக இருந்தாங்க. என்னன்னா, தேவன் பார்வையில தேவனாக நினைத்து தேவனுக்கு வக்காலத்து வாங்குறவர்களாக தேவனுக்காக நின்று பேசிக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் இப்படி தேவனுக்காக நின்று பேசிக்கொண்டே இருந்த இவர்களை பார்த்து தேவன் என்ன சொன்னார் என்று சொன்னா, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு கூட, யோபு 42:7 வசனம், கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு கூட பேசின பின்பு கர்த்தர் தேமானியான எலிபாசை நோக்கி உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இங்க பாருங்க, இவ்வளவு நாட்கள் இவங்க தேவனுக்காக பேசுறாங்க. ஆனா தேவன் இவனை பார்த்து சொல்லுகிறாங்க. அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறாங்க, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நீ தோமானியான எலிபாசை நோக்கி உன்மேல் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் வருகிறது. ஆண்டவருக்காக நின்று பேசின, குறைகளை விலக்கி காண்பித்த இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டம்பா நீ பேசினது.
நீ யோபு பேசினதை போல நீ பேசல, உன் வார்த்தைகளிலே வித்தியாசம் இருக்கிறது. நான் யோசித்தேன், என்னதான் வித்தியாசம் இருக்கு, என்னதான் இவனுடைய வாழ்க்கையில வித்தியாசம் என்று பார்த்தால், இந்த 36, 37, 38, 39 ஆகிய அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் வாசித்துட்டே வந்தீங்கன்னா தேவன் பேசுகிற வண்ணமாக பேசப்பட்டிருக்கும். அப்ப தேவன் பேசும்போது பல மிருகங்களை கோடிட்டு காண்பித்து அதனுடைய வல்லமைகளை, அதனுடைய பராக்கிரமத்தை, அதனுடைய தன்மைகளை எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வருவாங்க. 41ஆம் அதிகாரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு மிருகத்தை அங்கே காண்பிக்கப்படுகிறது. அந்த மிருகத்தின் பேர் அங்கே 1ஆம் வசனம் சொல்கிறது, லிவியாதானை தூண்டினாலே பிடிக்கக்கூடும். அங்கே அவர் அப்படி சொல்லிட்டு அந்த மிருகத்தை பற்றி சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டே வராங்க. இது பயங்கரமான மிருகம், இதன் வாய்களிலிருந்து அக்கினி புறப்படும், அதை கட்டத்தக்கவன் யார், அதனுடைய பராக்கிரமத்தை, அதனுடைய வலிமையை, அதனுடைய மேன்மையை, அதை பிடிக்கத்தக்கவன் யார், அது வாயிலிருந்து அக்கினியை கக்கும், அதனுடைய உடம்பு இவ்வளவு பலமுடையது, அது அவ்வளோ ஒரு அப்படி என்று சொல்லி அதனுடைய பெருமைகளையும் அதனுடைய பலவிதமான அதனுடைய மேன்மைகளை எல்லாம் கர்த்தர் சொல்லிட்டே வராங்க. இப்படி எல்லாவற்றுடைய மேன்மைகள், இந்த பிரச்சனையுடைய தன்மைகளை எல்லாம் ஆண்டவர் சொல்லி 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 வந்துட்டே இருக்கும் பொழுது இங்க 42ஆம் வசனத்தில் யோபு அதுக்கு பிரதி உத்தரம் சொல்லுகிறான். அந்த பிரதி உத்தரத்தை அவன் எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். ஆமென், சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆண்டவர் பலவிதமான மிருகங்களையும் பலவிதமான சூழ்நிலைகளையும் அவனுக்கு முன்பாக காண்பிக்கிறார். அதனுடைய பராக்கிரமத்தை பார்க்கிறான், அதனுடைய வலிமையை பார்க்கிறான், அதனுடைய மேன்மையை பார்க்கிறான், ஒருவனாலும் அதை அசைக்க முடியாது என்பதை பார்க்கிறான். இதையெல்லாம் பார்த்த யோபு அவன் என்ன சொல்லி இருக்கணும், ஐயோ இப்படியா, இப்படி இருந்தால் நான் ஒன்றுமில்லாமல் போய்விடுவேனே என்று சொல்லியிருக்க கூடும். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அங்கு வசனம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எவ்வளவுதான் பராக்கிரமான மிருகங்கள் எழுப்பினாலும், அதன் வாய்களிலிருந்து அக்கினி, அதனுடைய வாய்களிலிருந்து அக்கினி புறப்பட்டாலும், அங்க பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைத்து போனாலும், அதை தாக்கருடைய பட்டயம் ஈட்டி வல்லமை கவசம் ஒன்றும் அதற்கு முன்பாக நிற்காது என்று தெரிந்திருந்தாலும், இரும்பை வைக்காலை போல வெண்கலத்தை உலர்ந்த மரக்குவத்தை போல மாற்றக்கூடிய வல்லமை அவைகளுக்கு இருந்தாலும், இவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அது எவ்வளவு பலத்ததா இருந்தாலும் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இது எவ்வளவு பெரியதா இருந்தாலும், இதை அடக்கத்தக்கவன் ஒருவரும் இல்லாமல் இருந்தாலும், இதோடு கூட போட்டி போட நிற்க ஒருவனாலும் கூடாத இருந்தாலும், நான் சொல்லுவேன், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது அவைகள் ஒன்றும் தடைபடாது. ஆமென், சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, அவனுடைய நண்பர்களுடைய வார்த்தைக்கும் யோபுடைய வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நண்பர்கள் தேவனுக்காக தான் பேசுறாங்க, ஆனா யோபு தேவன் மேல் அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவன் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துவார், என்னை நடத்துவார். அவருக்கு தெரியாமல் என் தலையில் இருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என்பதை அறிந்திருந்தார். கர்த்தர் எதை செய்தாலும் அவரை துதிப்பதை அவனுடைய கடமையாய் வைத்திருந்தான். அவன் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, அவனுடைய இழப்புகளை பார்க்கவில்லை, அவனுடைய கட்டுகளை பார்க்கல, பலவீனத்தை பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் ஒன்று, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அது எவ்வளவு பெரிய பராக்கிரமமாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய கட்டுக்கு அடங்காத காரியமாயிருந்தாலும், அதற்கு முன்பாக எந்த மனிதனாலும் நிற்க முடியாத காரியமாயிருந்தாலும், இவன் சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென், சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எனக்கு ஏன் யோபின் வாழ்க்கையிலே பலத்தவனாக அவன் மாறினானோ, ஏன் அவன் இழந்ததை அவன் பெற்றுக்கொண்டானோ, தேவனுக்காக வைராக்கியமாய் பேசினவர்களுடைய கோபத்தை தணிக்கும்படியாய், அவர்களுடைய இழப்புகளை மாற்றும்படியாய் இவன் விண்ணப்பம் பண்ணின போது அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தது என்றால், எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு கவனிங்க, ஏனையா விசுவாசம் அவ்வளவு முக்கியமா? அவ்வளவு முக்கியம். எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், என்னுடைய கண்ணின் பார்வை, ஒரு மனுஷனுடைய பார்வை எப்படி என்று சொன்னால் 400 அப்படியே முழுவதும் விரைந்து இருக்கிறது. ஆனால் நம்முடைய கண்ணின் வல்லமை எவ்வளவு என்று சொன்னால் 400 எண்ணம் அல்லது நானோமீட்டர் என்று சொல்லுவாங்க. அதிலிருந்து 800 நானோமீட்டர் ஒளியை தான் நம்முடைய கண்களால் பார்க்க முடியும். அப்போ நான் 1லிருந்து 400 வரைக்கும் பலவிதமான ஒளி கதிர்கள் இருக்கிறது. 800க்கு மேலேயும் பல ஒளி கதிர்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கண்ணின் வல்லமை என்னன்னா, இவ்வளவுதான், இந்த ஒளியை தான் நம் கண்ணால் பார்க்க முடியும் என்று இருக்கிறது. அதனால தான் எக்ஸ்ரே மிஷின் அது இன்னும் மறைந்திருக்கிற சில காரியங்களை காண்பிக்கும். காமா மிஷின் என்று சொல்லுகிறாங்க, அது சிலதை காண்பிக்கிறது. சிலது அல்ட்ரா வயலட் ரே என்று சொல்லுகிறாங்க. பலவிதமான கதிர்வீச்சுகள் அல்லது பலவிதமான விஷயங்களை வைத்து கண்ணுக்கு புலப்படாத ஆனால் உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை பலவிதமான கருவிகளை கொண்டு அவங்க பார்த்துட்டே வராங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் நம்முடைய நம்பிக்கை, மனிதனுடைய நம்பிக்கை எதில் அடங்கி இருக்கு என்று சொன்னால், நம்முடைய ஐம்புலன்களில் தான் அடங்கி இருக்கிறது. நான் கடந்த முறையும் சொன்னேன், நாம் பார்ப்பதிலே, கேட்பதிலே, நுகர்வதிலே, நாம் எதை படித்தோமோ, எதை அறிந்திருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய நம்பிக்கை இருக்கிறது. நம்ம இப்போ சேரில் அமர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால், அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த சேர் நான் அமர்வதை தாங்கக்கூடிய 4 கால் இருக்கு என்று தெரிந்தால்தான் நம்ம அந்த சேரில் உட்காருவோம். அந்த சேரில், நீங்கள் உட்காந்துருக்கிற சேரில் 3 கால் தான் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் யாரும் அந்த சேரில் உட்கார மாட்டீங்க. ஏன்னா உங்களோட உள் உணர்வு, உங்களோட அறிவு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், மாம்ச அறிவு சொல்லுது இந்த சேரில் 3 கால் தான் இருக்கு, அதனால நீ உட்கார்ந்தா நீ கீழே விழுவ என்று சொல்லுவதனால அதை தவிர்க்கிறோம். அதே வண்ணமாக தான் கவனிங்க, இந்த உலகத்திலே பலவிதமான சட்ட திட்டங்கள் இருக்கிறது, நியாயங்கள் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுதான் குதித்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவுதான் குதித்தாலும் நீங்கள் ஒரு அடிக்கு மேலே குதிக்க முடியாது. இல்லை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஒருவேளை ஒரு 5 அடி உயரத்துக்கு குதிப்பாங்க. நீங்கள் என்னதான் எவ்வளவுதான் 34,000 அடி உயரத்திலே, கிட்டத்தட்ட 34,000 அடினா 3-4 கிலோமீட்டர் உயரத்திலே போகிற ஏரோப்ளைனு கூட ஒரு சின்ன ஒரு கோளாறு இருந்தால் அது எங்கே விழும் என்று சொன்னால் பூமியில் தான் விழும். ஏரோப்ளைனை விடுங்க, இந்த அண்டத்தை விட்டு அல்லது இந்த பூமியை விட்டு தூரம் அனுப்பப்பட்ட ராக்கெட்டாக இருக்கட்டும், சேட்டலைட்டாக இருக்கட்டும், கீழே விழுமானால், அதில் ஒரு கோளாறு இருந்து விழுமானால் அது நேரடியாக பூமிக்குள்ளே தான் வந்து விழும். அப்போ ஏன் என்று சொன்னால், இந்த பூமிக்கு என்று ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் என்று சொன்னால், இந்த பூமியிலே அது எதுவாக இருந்தாலும் இது இழுப்புகிற சக்தி இந்த பூமிக்கு இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? கிராவிட்டி என்று சொல்லுவாங்க. இதே போல தான் ஃபேன் ஓடிட்டே இருக்குங்க. இந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கு, நல்லது தான், அதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டம் என்னவென்று சொன்னால், நீங்கள் நேராக போயிட்டு அந்த பவர் லைனில் கையை வச்சா என்ன பண்ணும்? உங்களை பிடிச்சி இழுத்துரும், இல்லைன்னா தூக்கி அடிக்கும், இல்லைன்னா உங்களை கொன்று கூட போட்டுவிடும். இந்த சட்டம் என்னவென்று சொன்னால், இங்கே இவ்வளோ லைட் எரிகிறது, நான் இந்த லைட்டு எலக்ட்ரிஷனாக இருந்தேன்னா 1 நாள் 2 நாள் ஓடும், அதுக்கப்புறம் எதுவுமே ஓடாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பல விதமான ஃபியூஸு, அந்த நியூட்ரு, பல எம்சிபி என்னென்னவோ சொல்லி பலவிதமான ஸ்ட்ரக்சர்களை வைத்து அந்த நியாயத்தின்படி அதை செய்தால்தான் அதை என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா அது நமக்கு தீங்காக, ஆபத்தாக அது வந்து விடும். இதே வண்ணமாக தான்
உலகத்தில் இருக்கிற நியாயங்கள் எப்படி இருக்கிறதோ அதே வண்ணமாக தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கென்று ஒரு நியாயம் இருக்கிறது. There is a principle. ஒரு சூத்திரம் இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்யணும்னா கூட அதன் அடிப்படையிலே அதை செய்தால்தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே வண்ணமாக தான் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவன் நியமித்த நியாயத்தின்படி அதை நாம் செய்தால்தான் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நான் சொல்லுகிறேன், இங்க வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. பூர்வ காலங்களில் எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க எபிரேயர்ல பல முறை படித்த வசனம். இந்த வாரம் கர்த்தர் என்னோடு கூட பேசும்படி இதை பாரப்படுத்தியதனால இதை வர. ஆனால் அதே சமயத்தில் கவனியுங்க, ஐயா வந்துட்டு காலையில் அதே காரியத்தை பேசிட்டு இருக்கிறார். சங்கீத பாகத்தை எடுத்து வாசித்தோம், அதே சங்கீதத்தை தாவீதின் சங்கீதம் சொல்லப்படுகிறது. அதே காரியத்தை ஐயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன பேச போறார் எனக்கு தெரியாது, நான் என்ன பேச போறேன் அவருக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சகலத்தையும் அறிந்த தேவன் அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் என் ஜனத்திற்கு, என் ஜனம் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, என் ஜனம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, என் ஜனத்திற்காக நான் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி இந்த உலகத்தின் பிரமாணங்கள் கிரியை செய்கிறதோ அதே வண்ணமாக ஆவிக்குரிய பிரமாணமாகிய விசுவாசம் என்ற பிரமாணம் கிரியை செய்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம், அது உங்கள் பக்தி விருத்தி உண்டாக்கும். எவ்வளவு வேண்டாலும் விசுவாசம் அல்லது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அந்நிய பாஷைகளில் பேசலாம், அது உங்களோட பக்தியை விருத்தி பண்ண செய்யும். ஆனால் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவன் உங்களோட வாழ்க்கையில் காணப்படுகிற பயங்கரங்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அவசியம் தெரியுமா? என்ன அவசியம் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். என்ன அவசியம்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் சகலமும் ஆகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் சகலமும் கைகூடி வரும் என்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாம தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசிங்க. ஆதலால் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இங்க ஒரு பிரமாணத்தை, தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சூத்திரத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அவர் ஒரு பிரமாணத்தை சொல்லுகிறார். நீ பூமியிலிருந்து எவ்வளவு உயரம் குதித்தாலும் நீ கீழே விழுவ என்பது பூமியில ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரமாணம் என்று சொன்னால், இதே போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரமாணங்கள் இருக்கிறது. இங்க ஒரு பிரமாணத்தை சொல்லுகிறாங்க. நீங்க எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. ஆமென். Believe it. நான் ஜெபிக்கிற வண்ணமாக அவைகள் ஆக போகிறது. ஆமென். நான் பேசுகிற வண்ணமாக கர்த்தர் அதை செய்து முடிக்க போகிறார். எங்க அவங்களுக்கு இது ஆகலையே, இவங்களுக்கு இது ஆகலையே, இதை அவர்களுக்கு சாத்தியமாக மாறலையே, அது அவர்களுக்கு நஷ்டமாச்சு. உங்கள் அறிவு சொல்லும், இதை பண்ணா இப்படி ஆகும் என்று சொல்லி உங்க அறிவு சொல்லலாம், உங்களுடைய படிப்பறிவு சொல்லலாம், உங்க ஐம்புலன்கள் சொல்லலாம், உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம். ஆனா
வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்க எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசிங்க, அப்போது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்க, திருப்பிய வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். காணப்படாதவைகளின் சத்தமாய் சொல்லுங்களேன். காணப்படாதவைகளின் காணப்படாதவைகளின் எது நீங்க பார்க்கலையோ அது அங்க இருக்கு. இட் இஸ் தேர். கவனிங்க, இயேசு போன வாரங்களிலெல்லாம் நீங்க நம்ம வாசித்து இருப்போம், தியானித்து இருப்போம். இயேசு சிலுவையில் மரித்தார், அவர் 3ஆம் நாள் மேலே தொங்கினார், தம் ஜீவனை கொடுத்தார், கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தினார். என்ன பண்ணார் தெரியுமா? நம்மேல் வருகிற ஆக்கினியை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை துடுக்கிற ஆக்கினியை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளினால் நீங்கள் சுகமானீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டிய சகல காரியங்களையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்களா ஆமென் என்று. எப்படிங்க முடியும் இதெல்லாம்? என் அறிவு சொல்லுகிறது இது சாத்தியமே அல்ல என்று சொல்லுகிறது. என் படிப்பு சொல்லுகிறது இது கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிறது. நான் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த இந்த உலக வாழ்க்கை சொல்லுகிறது இது சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, எனக்கு சமாதானத்தை கொடுக்க, உங்களுடைய பலவீனத்தை மாற்ற, என்னுடைய பலவீனத்தை மாற்ற இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே தன் சொந்த ரத்தங்களை சிந்தி அவர் மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் அன்று இயேசு மரித்ததினால இன்னைக்கு நீங்க மறுபிறப்பை பெற்றிருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க புதிய வாழ்வு, இன்னைக்கு புதிய வாழ்க்கை, இன்னைக்கு மறுபிறப்பு, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. எப்பங்க ரட்சிக்கப்பட்டீங்க? எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? இப்போ நான் கேட்குறேன், நம்ம பிரதர் மணவாளன் பிரதர் கேட்குறேன், எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? என்ன வயசுல? 45 வயசுல இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். நான் கிட்டத்தட்ட 10வது படிக்கும் போது ஞானஸ்நானம் எடுத்தேன். அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வயதில் எடுத்தேன். அவர் 15 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். அந்த ரட்சிப்பு அங்கே தான் இருக்கு. 30 வயசுலையும் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். அந்த ரட்சிப்பு, அவருக்காக தேவன் பட்ட ரட்சிப்பு அங்கே தான் இருக்கு. ஆனால் என்னைக்கு இயேசு என் பாவங்களுக்காக மன்னித்தார் என்று அவர் விசுவாசித்தார். எப்போ விசுவாசித்தார்னா 45 வயதில் விசுவாசித்தார். 45 வயதிலே அவர் இயேசு எனக்காக மரித்தார் என்று அவர் விசுவாசித்த போது இயேசு அவர் பாவங்களை மன்னித்து அவரை நீதிமானாக மாற்றி அவருடைய தேவனுடைய பிள்ளையாக அவரை மாற்றினார். எப்போ? 15 வயசுல நடக்கல, 20 வயசுல நடக்கல, 30 வயசுல நடக்கல, 35 வயசுல நடக்கல, 40 வயசுல நடக்கல, 45 வயதிலே அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. இயேசு என் பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று அவர் விசுவாசித்த பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டார். பாவம் கழுவப்பட்டது. அதே வண்ணமாக தான் இன்னைக்கு சபைக்கு சொல்லுகிறேன், ஒரு வெளிப்பாடு வேணும். என்னன்னா, இயேசு என் தரித்திரத்தை மாற்றும்படி இயேசு சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். என் சாபத்தை மாற்றும்படி இயேசு எனக்காக சிலுவையை சுமந்தாங்க. இயேசு என்னை குணமாக்கும்படிக்கு, என்னை பலப்படுத்தும்படிக்கு, என்னை ஆரோக்கியப்படுத்தும்படிக்கு, எனக்குள் வியாபரிக்கிற வஞ்சகத்தின் ஆவிகளின் கிரியைகளை அதமண்ணும்படிக்கு இயேசு எனக்காக மரித்தார் என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது அவர் எப்போது ரட்சிக்கப்பட்டாரோ, என்னைக்கு அந்த வெளிப்பாடு வந்ததோ, என்னைக்கு அவர் அந்த வெளிப்பாடு வந்ததை வாயினால் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தாரோ அன்னைக்கு இயேசுவின் பிள்ளையாய் மாறினார். ரட்சிப்பு எப்படி அவருக்கு கிடைத்ததோ அதே வண்ணமாக இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம், ஆரோக்கியம், விடுதலை, சமாதானம், சந்தோஷம், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென்.
எப்போ கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்களேன். எப்போ கிடைக்கும்? சத்தமா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. இங்க அதை தான் எபிரேய நிருபக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தார் என்ற உறுதி. என் பலவீனங்களை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்ற உறுதி. என்னோட தரித்திரத்தினை இயேசு எனக்காக தரித்திரமானார் என்பது உறுதி. அதான் நீங்க சங்கீத எபிரேயர்ல வாசிக்கிறோம். இது நம்பப்படுகிறவைகளின் உறுதியோ காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இங்க வாசிக்கும் பொழுது நீங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் 2 கொரிந்தியர் 4:18 வாசிங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. காணப்படுகிறவைகள், காணப்படுகிற பார்க்கிறதெல்லாம் அது அநித்தியமானவைகள், அவைகள் மாறி போயிடும். ஆனா காணப்படாதவைகள் இருக்கு பாருங்க. இயேசு உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று இருக்கு பாருங்க. இயேசு உங்களுக்காக செய்யும்படியாய் தன் ஜீவனையை உங்களுக்காக கொடுத்தார்னு இருக்கு பாருங்க. இயேசு உங்களுக்காக மரித்தார் என்று இருக்கு பாருங்க. இயேசு உங்களுக்காக தம்முடைய கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி உங்களை மீட்டு கொண்டான்னு இருக்கு பாருங்க. அதான் இங்க சொல்லப்படுகிறது. காணப்படாதவைகள் எவைகளோ அவைகள் நித்தியமானவைகள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் சகலத்தையும் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையிலே உங்கள் கண்கள் காணும்படி சகலத்தையும் செய்து முடிக்கும். நீங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் ரோமர் 4:17 இப்படி சொல்லுகிறது. வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்த வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற. இங்க கவனிங்க. இங்க ஆண்டவரை பொறுத்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என்னன்னா, அவர் எப்படிப்பட்டவராம்? இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்களேன். பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்களேன். பிரதர், இல்லாதவைகளை, உங்கள் கண்கள் பார்க்காதவைகளை, நீ இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன் அவர். ஆமென். இல்லைங்க, உன் மூளை சொல்லுது இல்லை. ஏன்னா என் மூளை எதில் அடிப்படையில் இருக்குன்னா, அது இந்த திருவள்ளூர் அடிப்படையில் தான் என் மூளை வேலை செய்யும். நான் அமெரிக்கா போனாலும், இங்கிலாந்துக்கு போனாலும், ஜப்பானுக்கு போனாலும் என் மூளை எப்படி இருக்குன்னா, உங்களை போனால் தான் என் மூளை வேலை செய்யும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து 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 வளர்ந்து வளர்ந்து இப்போ எப்படி இருக்குன்னா, என் மூளை ஃபுல்லாக என்ன தான் அமெரிக்கா போனாலும் வெள்ளைக்காரங்களை பழகினாலும் என் மூளை இங்கே திருவள்ளூர் மூளையாக தான் இருக்கும். ஏன்னா இதுதான் என் மூளையில் இருக்கு. இதுதான் என்னோட என் கண்ணு, என் காது, என் இருதயம் எல்லாம் இதை தான் படிச்சிருக்கிறது. ஆனா என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, இவைகள் அழைக்கப்பட வேண்டும். இவைகள் அழைக்கப்பட வேண்டும். இந்த விசுவாசம் பெருகணும். ஆமென். சொல்லுங்களா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லுகிறாங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். ஆமென். பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொன்னீங்களா? இல்லாதவைகளை இருக்கிறதை போல். எப்படிங்க சாத்தியம் இது? How it is possible? கன்னிகையாக மரியாளே, உன் வயிற்றில் ஒரு கரு உண்டாகும். எப்படி ஆண்டவரை நடக்கும்? சாத்தியமா? நான் ஆணை அறியனே, கணவன் இல்லையே, நான் ஒரு கன்னிகை ஆயிற்று.
எப்படியா இது சாத்தியம்? ஆனா தேவ ஆவியானவர் சொல்லுகிறாங்க, இல்லாதவைகளை, வாய்ப்பே இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன் அவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏங்க இது வாய்ப்பில்லைங்க, வாய்ப்பில்லைங்க. இது நடந்தா இதுதான் நடக்கும் என்பது உலக நீதி. இது பண்ணா இதுதான் வரும் என்பது உலக வரலாறு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தின் பிரதான வேலை என்ன தெரியுமா? 12 பேரை நிறுத்தினாங்க, திரளானவர்கள் இருந்தாங்க. ஒரு வேலை தான் பிரதானமாய் செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? இவர்களை விசுவாச வீரனாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஊழியத்தில் பிரதானமான ஊழியம். கூட இருக்கிற ஒருவரையும் அவருடைய பிரதான ஊழியம் சுகம் கொடுப்பதல்ல, வியாதியை மாற்றுவதல்ல, பிசாசை துரத்துவதல்ல. அவருடைய இந்த 3 ஆண்டுகள் அவருடைய வேலை என்னன்னா, அவருடைய ஒரே வேலை, இந்த பையனை, இந்த பேதுருவை, இந்த யோவானை, இந்த அந்திரேயாவை, இந்த தோமாவை, இங்க இருக்கிற ஒவ்வொருவனையும் விசுவாச வீரனாக மாற்ற வேண்டும், விசுவாச வீரனாக மாற்ற வேண்டும். இவனை 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 காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்கிறது. இயேசு படுக்கையிலே அல்லது அந்த படகுல படுத்து கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. அவர் படவிலே ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று, அப்பொழுது படகு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையா இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கவனிங்க, அற்ப விசுவாசியே, நான் இவ்வளவு நாள் உன் கூட இருக்கிறேன். அற்ப விசுவாசியே, காற்றை பார்த்து, கடல் கொந்தளிப்பை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, சூழ்நிலையின் கோர முகத்தை பார்த்து பயப்படுகிற அற்ப விசுவாசியே, ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் எழுந்து என்ன பண்ணாரா? அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று வாசிக்கிறோம். மார்க் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களா? அங்க இயேசு அங்க ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறாங்க. அவர் 19ஆம் வசனம், அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? நான் எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். விசுவாசம் இல்லாத சன்னதியே, நான் எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன். அவனை என்னிடத்தில் கொண்டு வாங்கண்டா. யாரை பார்த்து சொல்ற தெரியுங்களா? சீஷர்களை பார்த்து சொல்றாங்க. அற்ப விசுவாசியே, விசுவாசம் இல்லாத தலைமுறையே, எது வரைக்கும் எது வரைக்கும் எது வரைக்கும் நான் உனக்கு விசுவாசத்தை போதித்து கொண்டே இருப்பேன். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேர்கள் போஷிக்கும்படி உன் கரத்தில் தானே கொடுத்தேன். எத்தனை எத்தனை அற்புதங்களை பார்த்தாய். ஆனா இன்னும் உனக்குள்ளே அசைக்க முடியாத விசுவாசத்தின் நம்பிக்கை வரலையே. இன்னைக்கும் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரலையே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று உங்களால் சொல்ல முடியலையே. இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். இன்னைக்கு நான் சபைக்கு சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறவர்களாக உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா? ஹல்லேலூயா. முடியாது என்பதல்ல, கர்த்தர் நமக்காக யாவையும், ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் இந்த தேவன் எப்படி என்று சொன்னால், நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் வேறு, அவர் வேறு அல்ல. எப்படி இயேசு சொன்னாரோ, பிதா என்னிலும் நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறதை போல இன்னைக்கு நீங்க அவரிலும் அவர் உங்களிலும் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்ப இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? முடியாது பிரதர், இது நடக்காது பிரதர், இந்த வியாதினா இந்த டாக்டர் கிட்ட போங்க பிரதர், இது இப்படி பிரதர், அப்படி பிரதர், இது இப்படி சிஸ்டர், அப்படி அல்ல. கர்த்தருடைய கரம், கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களை பார்வை, உங்கள் அறிவு, உங்கள் திறன், உங்களுடைய உணர்வு இவைகளெல்லாம் லிமிட்டட். அவங்க ஒரு குறுகிய வட்டம் தான். ஆனா நம்முடைய தேவன் அண்ட சராசரங்களின் தேவன் அவர். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாயிருப்பேன், திகையாத நான் உன் தேவனாயிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களே ஹல்லேலூயா. யோசுவா 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீங்களா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:2. அங்க யோசுவாவை கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாங்க, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்து. கவனிங்க, நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று பாருங்க. அவர் சொல்றாங்க, எரிகோ பார்க்கல, அந்த கோட்டையை பார்க்கல, அந்த இடத்திற்கு உன்னை இவங்க போகவே இல்லை. ஆனா அதற்கு முன்னாடி தேவன் சொல்றாங்க, நான் எரிகோவையும் எரிகோவின் கோட்டையையும் அதன் சகல வல்லமைகளையும் அதன் அதிகாரங்களையும் அதன் கூறிய சகல காரியங்களையும் நான் உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி யோசுவாவை பார்த்து சொன்னார். ஆமென். சி, நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நம்ம என்ன விஷயம்? ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே நடத்துங்க, ஆண்டவரே எப்போ ஆண்டவரே செய்வீங்க? ஆண்டவர் சொல்லுங்க, நான் ஏற்கனவே நான் உனக்கு கரத்தில் நான் கொடுத்து விட்டேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சுகத்தை உனக்கு கொடுத்துட்டேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உன் வாழ்க்கையில் காணப்படுகிற தரித்திரத்தை நான் மாற்றி விட்டேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நன்மையான எந்த ஈவையும் பூர்ணமான எந்த வரத்தை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். ஆமென். சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். 45 ஆண்டுகள் கழித்துதான் அவர் தன்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு சிலர் இன்னும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சுகத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளாமல் இந்த ஆலயத்தில் இருக்கு. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு இல்லை என்பதல்ல, அதுக்கு உங்களை கூறியது என்பதை விசுவாசிக்க உங்களை இருதயம் மறுக்கிறது. அது எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி நடக்கும் என்று அந்த மரியாள் கேட்டதை போல அநேகர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு 2ஆம் முறையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் உங்களுக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் புறப்படுகிற பண்ணுகிற தேவன் அவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கவனிங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த 2ஆம் அதிகாரம் முழுக்கவே வாசிக்கலாம், ஆனால் நேரம் இல்லை. என்னுடைய தலைப்பு, நான் இதுக்கு அப்புறமா தான் என்னோட தலைப்புக்குள்ளேயே நான் போகிறேன். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்களானால், அப்படியே விசுவாசம் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். இங்க கவனிங்க, இங்க யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறான் 17ஆம் வசனத்திலே, விசுவாசம் கிரியைகள் இல்லாது இருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். நோ யூஸ். தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன், அவர் அற்புதங்களை செய்கிறார் என்று விசுவாசிக்கிறேன், பிசாசு அதை விசுவாசிக்கிறது, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உடையவர் என்று விசுவாசிக்கிறேன், பிசாசு விசுவாசிக்கிறது. ஆனால் இந்த விசுவாசம் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளையும் ஜெயத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் அது கொண்டு வராமல் இருக்க காரணம் என்னன்னா, இங்கே நிருபக்காரன் சொல்லுகிறார், இந்த விசுவாசம் கிரியை வேண்டும். இந்த விசுவாசத்திற்கு சில செயல்பாடுகள் வேண்டும். பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ரோம காவலர்கள் அவர்களை சூழ்ந்து நிற்கிறாங்க. அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிறது. உடம்பெல்லாம் ரத்தம், அடி, வேதனை. அடுத்தது என்ன நடக்குன்னு தெரியல. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடி அவங்க என்ன நடக்கிறாங்கன்னா, அவங்க பண்ண காரியம் என்னன்னா,
கர்த்தர் என்னை எங்களை விடுதலையாக்க வல்லவர் போதுமானவர் என்று சொல்லி அவங்க விடுதலை ஆவதற்குண்டாகவே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. கவனிங்க, யாக்கோபு 2:17 அப்படியே விசுவாசம் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது விசுவாசம் கிரியைகளிலே எழுப்படாவிட்டால், அது செயல்படாவிட்டால், அதனுடைய செயல்பாட்டை நாம் காண்பிக்காக விட்டால் அது செயல்படணுங்க. விசுவாசம் என்ன பண்ணணும் சொல்லுங்க வாயை திறந்து. விசுவாசம் என்ன பண்ணணும்? கிரியையில காண்பிக்கப்பட வேண்டும். விசுவாசம் செயல்படணும். ₹1 கொடுக்கறதுல கூட செயல்படணும். விசுவாசத்தின் கிரியை இல்லாவிட்டால் அது தன்னில் தான் பயனற்றதும், அது ஒன்றுத்துக்கு யூஸ்லெஸ். இங்கே பவுலும் சீலாவும் குறித்து சொன்னேன். அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவங்க விசுவாசம் என்ன ஆச்சு என்று சொன்னால், வெற்றி வந்த பிறகு, விடுதலை வந்த பிறகு, கட்டு அவிழ்ந்த பிறகு, சிறைச்சாலைகளின் அஸ்திவாரம் அசைந்த பிறகு தேவனை மகிமைப்படுத்தல. அவங்க எப்ப செயல்பட்டார்கள் என்று சொன்னால், கட்டப்பட்ட நிலையிலே, அடைக்கப்பட்ட நிலையிலே, தேவ அங்க போர்ச்சவர்களின் மத்தியிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க பாடினாங்க, துதித்தாங்க, மகிமைப்படுத்தினாங்க. தேவன் விடுதலையை தேவன் கட்டளையிட்டார். ஆமென். சொல்லுங்களேன் ஹல்லேலூயா, சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, நான் சபைக்கு சொல்லுகிறேன், உங்க இருதயத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வாசிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். 11:6 சொல்லுகிறது. இங்க தொடர்ந்து வாசித்தால் அநேக தேவ மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். நோவாவை தொடங்கி, ஆபிரகாம் தொடங்கி, யோசேப்பு தொடங்கி, மோசே தொடங்கி தொடர்ந்து வாசித்துக் கொண்டே வருகிறோம். ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டே வராங்க. அவர்களுக்குள்ளே தேவ விதமான விசுவாசம் இருந்தது. ஆக மோசேயை குறித்து சொல்லப்படுகிறது, தான் விசுவாசத்திலே மோசே பெரியவனான பொழுது அவன் நாளுக்கு நாள், இந்த விசுவாசம் கவனிங்க, விசுவாசம் வளரும். பக்கத்தில் உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்களேன், விசுவாசம் வளரும், விசுவாசம் வளரும். சொல்லுங்களேன், விசுவாசம் இது வளர்ற ஒண்ணு. எப்படி குழந்தை பால் குடிக்குதோ அதே போல நீங்க ரட்சிக்கப்படும் போது விசுவாசத்தின் அளவு சின்னது, ஆனா இது வளரும். அதே சமயத்திலே விசுவாசம் மரித்தும் போயிடும், அது இல்லாமலும் போயிடும். இதை வளர்ப்பதோ இது இல்லாமல் போவதோ யாருடைய கரத்தில் இருக்குன்னா உங்க கரத்தில் தான் இருக்கு. இந்த விசுவாசம் வளரணும்னா இந்த விசுவாசத்தை செயல்படுத்தணும். எப்படி ஒரு குழந்தை பாலை டெய்லியும் குடிச்சாதான் அந்த குழந்தைக்கு பலன் வரும். கொஞ்சம் கை கால் அடித்து விளையாடினாதான் அந்த கை கால் நீண்டு அது வளர ஆரம்பிக்கும். எக்ஸசைஸ். அதே போலதான் இந்த விசுவாசம், இது வளரணும். பணம் இல்ல, பணம் இல்ல, பொருள் இல்ல, பொருள் இல்ல, தரித்திரம், தரித்திரம், வியாதி, வியாதி அப்படித்தானே இருக்கும். இந்த விசுவாசத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். அனுதினமும் வேதத்தை வாசிக்கணுங்க. உங்க விசுவாசம் வளர்வதற்கான ஒரே வழி, உங்க மாம்ச நம்பிக்கை வளர்வதற்கு டிவியை பார்க்கறீங்க, நியூஸை பார்க்கறீங்க, தொலைக்காட்சியை பார்க்கறீங்க, நண்பரோடு கூட பேசுறீங்க, உலக வழக்கங்களை எல்லாம் உங்க மண்டைக்குள்ள ஏத்திட்டே இருக்கிறீங்க, உலக நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு. ஆனா உங்க ஆவிக்குரிய நம்பிக்கையை, விசுவாசத்தை, அந்த உங்க அறியாததையும் அல்லது நம்ம வாசித்தவமே 4:17 வாசித்த வண்ணமாக இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர்களாக நீங்க மாறுவதற்கு ஒரே வழிதான், இந்த வேத வசனத்தை அனுதினமும் வாசிக்கிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால் நடைபெறும் அடையாளங்கள் ஆவன. இன்னைக்கு 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். நேரம் போயிடுச்சு. நான் என்னோட பிரசங்கத்தின் தலைப்பு அதுக்குள்ளதான் போகணும்னு நினைத்தேன். ஆனா இது ஒரு 3 காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் நிறைய பேருக்குள் செயல்படாமல் இருப்பதற்கு காரணங்கள். இன்னைக்கு
இவ்வளவு நேரம் நான் கத்தி கத்தி பேசினாலும் இந்த விசுவாசம் சிலருக்குள்ள செயல்பட முடியல. அது இல்ல, இந்த விசுவாசம் சிலதோடு கூட இணைந்து பயணிக்கவே முடியாது. இந்த விசுவாசம் எவ்வளவுதான் நான் பேசினாலும் சில காரியங்களோடு கூட இவைகளால இணைந்து பயணிக்கவே முடியாது. இவைகள் இருக்கணும், இல்லைன்னா இவைகள் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நேராக நான் சொல்லி நான் செபிக்க நான் விரும்புகிறேன். முதல் காரியம் சொல்லுங்களேன், முதல் காரியம், சத்தமா சொல்லுங்களேன், முதல் காரியம், முதல் காரியம் சொல்லுங்களேன், முதல் காரியம் முறுமுறுக்க கூடாது. பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க, முறுமுறுக்க கூடாது. என்னங்க சத்தமா சொல்லுங்க. முதல் காரியம் என்ன? முதல் காரியம் என்ன? குறை சொல்லக்கூடாது. சத்தமாய் சொல்லுங்களேன், குறை சொல்லக்கூடாது. முதல் காரியம் என்ன? முறுமுறுக்க, குறை சொல்ல. அப்படியே சிலவங்க வாழ்க்கை எப்படி பார்த்தா இந்த முறுமுறுத்தலும் இத குறை சொல்லுகிற இவர்களோடு கூட இந்த விசுவாசம் இருக்கவே இருக்காதுங்க. அவங்க வியாதினா வியாதியில தான் இருப்பாங்க, கஷ்டம்னா கஷ்டத்துல தான் இருப்பாங்க, தரித்திரம்னா தரித்திரத்துல தான் இருப்பாங்க. இந்த விசுவாச வார்த்தைகளை 1000 வார்த்தைகளை கேட்டாலும் இந்த முறுமுறுக்கிற சன்னதியோடு கூட, இந்த குறை சொல்லுகிற இந்த ஜனத்தோடு கூட தேவன் அசைவாடவே மாட்டார். இந்த விசுவாசமும் இந்த முறுமுறுக்கிறவர்களும் நய 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 நயன்னு பேசிட்டே இருப்பாங்க, புலம்பிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட ஆளுங்களை? வீட்டில் இருக்கிறாங்களோ கொஞ்சம் பேர் புலம்பிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால் அங்க வசனம் சொல்லுகிறது, சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டாங்க. அதே போல நீங்களும் முறுமுறுக்காதீங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணாதீங்க சொல்லுங்க, நீங்க சத்தமா நீங்க முறுமுறுக்காதீங்க. இந்த முறுமுறுத்தலும் விசுவாசமும் ஒன்னோடு ஒன்று இணையவே இணையாதுங்க. நான் திருப்பியும் சொல்றேன், முறுமுறுக்கிறவர்கள், குறை சொல்லுகிறவங்க, தேவன் அவர்களோடு கூட அசைவாடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவங்க விசுவாசத்தில் வல்லவனாகவும் மாட்டாங்க, விசுவாசம் அவளுக்குள்ள எந்த ஒரு அசைவும் உண்டாக்காது. இங்க என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் சுருக்கமா நான் சொல்லிட்டு போகிறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் எடுத்துட்டா அங்க 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது சபையார் எல்லாரும், அங்கே சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினாங்க. ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் ரா முழுவதும் அழுதாங்க, அழுதுட்டே இருக்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தாங்க. இவங்க ஆண்டவருக்கு விரோதமாய் அல்ல, இவங்க முறுமுறுக்கிறாங்க. ஐயோ என்னையா வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நான் செத்து போனா நல்லா இருக்குமே, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நான் எகிப்திலே இருந்திருக்கலாமே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஐயோ இயேசுவே இப்படிப்பட்ட புருஷனை எனக்கு கொடுத்துட்டீரே, இயேசுவே இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டி எனக்கு கொடுத்துட்டீரே, இதெல்லாம் ஒரு பிள்ளையா? இதெல்லாம் ஒரு வியாபாரமா? இதெல்லாம் ஒரு வருமானமா? இதெல்லாம் ஒரு வண்டியா? இதெல்லாம் ஒரு சைக்கிளா? இதெல்லாம் ஒரு பைக்கா? இதெல்லாம் ஒரு போனா? இவன் வாயை திறந்தானே குறை, முறுமுறுக்கிற ஆவி. கவனிங்க, இந்த முறுமுறுக்கிறவர்கள் இவன் மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அங்கே வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்க எத்தனாவது வசனம்னா 11ஆம் வசனம், அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? முறுமுறுக்கிற ஜனத்தை பார்த்து தேவன் சொல்கிறாங்க, என்னை பார்த்தால அருவரு பார்க்கிறான். யாரை பார்த்தா? பக்கத்துல கரத்தை பிடிச்சி சொல்லுங்களேன், யாரை பார்த்தா? கேளுங்களேன், யாரை பார்த்தா? இந்த குறை பேசிட்டே இருக்கிறவனை பார்த்தால எனக்கு பிடிக்கல. மோசே ஒரு மனிதனை அழிக்கிறதை போல இவனை அழித்து போடுறேன், இவனை விட்டு விலகு, உன்ன பெரிய ஜாதி ஆக்குறேன். இவெல்லாம் ஒரு மனுஷனா? வனாந்தர வழியையும் அபாந்திர வழிகளில் ஆறுகளையும் புறப்பட பண்ணேன், செங்கடலை பிளந்தேன்.
வாதைகளை கொண்டு இவளை. இன்னொன்னு கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலவிதமான வாதைகளிலே கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க புறப்பட்டு வந்தாங்க பாருங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் வனாந்திரத்தில் மடிந்து போனாங்க, வனாந்திரத்தில் மரித்து போனாங்க. இவங்க மரித்ததுல 80% பேர் எப்படி மரித்தாங்கன்னா, எப்பெல்லாம் இவங்க முறுமுறுத்தாங்களோ அப்பெல்லாம் கர்த்தரை அடித்து கொண்டாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் நம்மளுக்கு, அதான் நம்ம 1 Corinthians 10 வாஸ்தவம். இவைகளெல்லாம் நம்மளுக்கு திஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. 80% வாதைகள் இந்த இஸ்ரவேலர்களை தாக்கினது. எப்படி தாக்கினது என்றால், அவங்க they are not satisfied spirit, குறை, புலம்பல், அழுக, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையற்றவர்கள். வனாந்திரத்தில வழிகளையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் புறப்பட பண்ணுகிறார். என் தலைகளில் இருக்கிற முடிகள் எல்லாம் என்ன பற்றிருக்கிறது? எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சிங்கத்தின் வாயை கட்டுவார். அக்கினி சாலைகளின் மத்தியில் நடந்தாலும் அதை என்னை சேதப்படுத்தாது. ஆனா இவங்க புலம்பிட்டே இருக்கிறாங்க ஐயா, அழுதுட்டே இருக்கிறாங்க, ராமுழுவதும் கதறாங்க. அழுற இந்த அழுற புலம்புற ஜாதியே, உன் கணவன்கிட்ட அழுகுற, என் கணவன்கிட்ட தானே அழுகுறேன், என் கணவனை தானே நான் புலம்பிட்டு இருக்கிறேன். நகை வாங்கி தரல, புடவை வாங்கி தரல, சொத்து தைக்கல, எப்ப கணவனை தானே டார்ச்சர் பண்ற, மனைவியை தானே டார்ச்சர் பண்ற, ஏன்னா அவளை டார்ச்சர் பண்ணல. ஆண்டவர் உன்னை நடத்துகிற தேவனை நீங்க அசட்டை பண்ணிட்டு இருக்கிறீங்க. உன் வாழ்க்கையின் மேல் அசைவாடுகிறது உன் கணவனுடைய பலத்தினாலும் மனைவியினோட பலத்தினாலும் உன்னுடைய சொத்தினாலும் சுகத்தினாலும் வேலையினாலும் வருமானத்தினாலும் படிப்பினாலும் அல்ல, தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க புலம்புகிறதும் குறை சொல்வதும் எங்கன்னா நீங்க தேவனுக்கு விரோதமாய் புலம்பிட்டு இருக்கிறீங்க. 80% வாதைகளை தேவன் யாருக்கு நேராக அனுப்பினாருன்னு சொன்னா, புலம்புற ஜனங்களை தேவன் அவருடைய பார்வையில கூட வைக்கணும்னு நினைக்கலங்க. அவங்க புலம்புனது மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய், ஆனா கோபம் வந்தது யாருக்குன்னா கர்த்தருக்கு கோபம் வந்தது. இன்னைக்கு நீங்க புலம்புறது உங்க வீட்டுக்காரர்கிட்ட இருக்கலாம், இல்ல கணவன் இடத்துல இருக்கலாம், மனைவி இடத்துல இருக்கலாம், இல்ல சபை ஊழியர் இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா மற்ற காரியங்களில இருக்கலாம். ஆனா உங்களை நடத்துகிறது எந்த சக்தியும் அல்ல, தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சந்தோஷத்தோடு கூட பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம்ல, சந்தோஷமாயிருங்க. மறுபடியும் சொல்ல, சந்தோஷமாயிருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவனும் அதை காண மாட்டாங்க. புலம்பின ஜனத்தை பார்த்து சொல்றாரு, எனக்கு கோபம் ஊட்டினாங்க. they are not going to receive. விசுவாசிக்கிறவன் புலம்ப மாட்டான். விசுவாசிக்கிறவன், சொல்லுங்களேன், கர்த்தர் நடத்துவார். வனாந்திரத்தில் வழி உண்ட பணம் வீட்டுக்கார கஷ்டப்பட்ட சொல்லுங்க, கர்த்தர் தருவாருங்க, பயப்படாதீங்க. இம்மட்டம் நடத்தினவர் இனிமேலும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் உன்னை வாழாக்காமல் உங்களை தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். இந்த வசனம் தான் நமக்கு, இதுதான் நம்மளோட அறிவாக மாறணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், ரெண்டாவது காரியம் என்னன்னா, இதே என்னாகமத்தில் நீங்க வாசிக்கலாம் 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டு நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கவனிங்க, ஆண்டவர் சொல்றாங்க, நீ போயிட்டு அவன்கிட்ட சொல்லு, என்னன்னா, நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். ஆமென். நீ என்ன சொன்னியோ அது நடக்கும் போடா. நீ என்ன சொன்ன, வாயை திறந்து என்ன சொன்னையோ அப்படியே உங்களுக்கு செய்வேன். உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் வனாந்திரத்திலே மரித்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொன்னபடியே நடக்கும் போ, வனாந்திரத்தை மரித்து போவ. உன் வாய்
ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். உன் வாயின் அறிக்கைப்படி ஆகும். இன்னைக்கு இரண்டாவது காரியம், முதல் சொன்னேன், இந்த குறை பேசுவதும் முறுமுறுப்பதும் அந்த ஜனத்தோட விசுவாசம் சேர்ந்து நடக்க முடியாது. இரண்டாவது காரியம் என்னன்னா, இந்த நெகட்டிவிட்டி பேசுகிற ஜனம், எதிர்மறையான கருத்துக்களை பேசுகிறவங்க. இது செய்யலாமான்னா, ஐயா இது நடக்காது, இது முடியவே முடியாது, ஏணி வச்சாலும் எட்டாது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை. சிலரோட குணமே இதுதான். என்ன குணம் என்று சொன்னா, எதிர்மறையான கருத்துக்களை பேசுவது. நான் சொல்றது புரியுதுங்களா? எதிர்மறையான கருத்துக்களை பேசுவாங்க. செத்தா நல்லா இருக்கும், நான் எதுக்கு வாழ்றேன், நீ செத்தா நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த எதிர்மறையான கருத்துக்களை, இந்த பேசுகிற ஜனத்தை பார்த்தாலே கர்த்தருக்கு பிடிக்காதுங்க. அதுவும் இந்த விசுவாசமும் இணைந்து செயல்படவே முடியாது. எரிகோ கோட்டைக்கு நேராக போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருந்தா ஆண்டவர் சொல்றாங்க, என்ன சொல்றாருன்னா, எரிகோவை போய் சுத்து. ஒவ்வொரு நாளும் போயிட்டு ஒரு சுத்திட்டு வாங்க. 7ஆம் நாள் போயிட்டு 7 முறை சுத்திட்டு வாங்க. சுத்த சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாங்கன்னா, யோசுவா 6ஆம் அதிகாரத்துல அவங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தார். இங்க கவனிங்க, ஏற்கனவே பேச விட்டார் ஒரு முறை ஆண்டவர். எப்பன்னா, கானான் தேசத்தை வேவு பார்க்க போன பேசினாங்க. அவங்களுடைய நெகட்டிவிட்டி, அந்த எதிர்மறையான கருத்துகள், எப்படி அவர்கள் ராட்சதர்களை போல இருக்கிறாங்க, அவர்களுக்கு பார்வையில நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், எங்களுடைய பார்வையில நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். ஆண்டவரே இது முடியாது, ஆண்டவரே இது முடியாது. அந்த எதிர்மறையான கருத்துக்களை அவள் பேசினதின் இழப்பு 40 ஆண்டுகள் வனாந்தரத்தின் அலைச்சல். இப்ப திருப்பி எரிகோ கிட்ட போறாங்க. ஆண்டவர் சொல்கிறாங்க, ஒருவரோடு கூட பேசக்கூடாது, நான் சொல்ற வரைக்கும் யாரும் பேசிடாத. அந்த கோட்டையின் செவரை பாரு, அது எவ்வளவு பிரம்மாண்டம், அதோட உயரத்தை பாரு, எவ்வளவு உயரம், அது எவ்வளவு பெரிய ஒரு மலை குன்றின் மேல் இருக்கிறது. அது மேல இருக்கிறவங்களுடைய அவங்களோட படை பலத்தை பாரு, அவங்களுடைய காரியங்களை பார். இதை பார்த்து இவங்க பேசி இருந்தாங்கன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் பேசி 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 எரிகோவை சுத்தாம வீட்டுக்கு ஓடி இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிறாங்க, பேசாத. பேசுனா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பேசு, கர்த்தர் கொடுத்த ஜெயத்தை பேசு, கர்த்தர் கொடுத்த மேன்மையை பேசு, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று பேசுங்க, கர்த்தர் எனக்காக வழியை திறப்பார் என்று பேசுங்க, கர்த்தர் வழியை திறப்பார் என்று பேசுங்க. நன்மையை பேசுங்க, ஜீவனை பேசுங்க, ஆரோக்கியத்தை பேசுங்க, சமாதானத்தை பேசுங்க, தேவ வாக்குத்தத்தங்களை பேசுங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய சபைக்குள்ளே ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு பேச சொன்னா போதும், ஒருத்தரை பேச சொன்னா போதும், அடுத்த வாய்ப்பு அவங்க பேசுற அடுத்த காரியம் என்னன்னா, அதை குறித்து நான் எவ்வளவு எதிர்மறையான கருத்துக்கள் அது நடப்பதற்கு எவ்வளவு சாத்தியக்கூறுகள் இல்லையோ அவ்வளவு காரியத்தை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க, அவ்வளவு காரியத்தை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். கடந்த ஆண்டு சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு என்று, யூத் பிள்ளைகளுக்கு என்று 2 நாள் முகாமை வைத்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேர் வந்து தங்கினாங்க. இந்த ஆண்டும் யூத்துக்கள்ல சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு முகாமை நடத்தணும்னு ஒரு யோசனை. போன ஆண்டே நான் பேசினேன், பண்ண முடியல. இந்த ஆண்டும் இதே மாதிரி ஒரு முகாமை நடத்தணும், பிள்ளைகள் தங்கணுங்க. 5 வயதுலேருந்து 12 வயது இருக்கிற பிள்ளைகள் இங்கே தங்க வைத்து அவர்கள் இங்கேருந்து போகும்போது ஒரு ஸ்பிரிட்ஃபுல்லாக அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் வரங்களோடு கூட அவள் செயல்படுகிற வண்ணமாக அந்த பிள்ளைகளை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு பிளான் பேசுனதுமே ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா பிள்ளைங்க எப்படி தங்குவாங்க? நான் சொன்னேன், பிள்ளைகள் தங்குவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகும். இப்படி பல நெகட்டிவிட்டி, எதிர்மறை. கர்த்தர் காரியங்களை நடப்பித்து கொடுப்பார்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜூன் மாதம் 28, 27, 28 2 நாட்களிலே ஒரு 1000 பேர் தங்கக்கூடிய ஒரு ஊழியர் கூட்டத்தை இங்கே நடத்த போகிறோம். தமிழகம் முழுக்க, மதுரையிலிருந்து, திருச்சியிலிருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து, தமிழகம் முழுக்க இருந்து ஊழியக்காரங்க இங்கே வர போகிறாங்க. 1000க்கும் மேற்பட்டவங்க வர போகிறாங்க, இங்கே தங்க போகிறாங்க. அப்போ சொன்னாங்க, எப்படி நம்ம திருவள்ளூரில் இருந்துட்டு இங்கே இருந்தெல்லாம் எப்படி வர முடியும்? நான் சொன்னேன், கண்டிப்பாக நடக்க போகிறேன். தமிழகம் முழுக்க இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இங்கே வர போகிறாங்க. இப்படி கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம கொண்டு செய்ய போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ கூட பாருங்க, உங்கள் கைகளில் நோட்டீஸ் கிடைத்திருக்கும். ஷாሎም கம்யூனிட்டி கல்லூரி, டிப்ளமோ இன் நர்சிங் அண்ட் டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன். எப்படிங்க இது சாத்தியம்? கர்த்தர் சகலத்தையும் சாத்தியமாக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் செய்ய நினைத்தது ஒன்று, அவர் செய்ய நினைத்ததும் தடைப்படாது, நாம் செய்ய நினைத்ததும் தடைப்படாது. இங்க கவனிங்க, இங்க வாயை திறந்து இனிமேல் பேசுகிறவர்கள் எதை பேசணும்னு சொன்னா, ஜீவனை, நன்மையை, மேன்மையை, சமாதானத்தை, வெற்றியை பேசணும். அதை விட்டு எதிர்மறையான கருத்துக்களை பேசுவோமானால் அவைகளும் விசுவாசமும் இணைந்து செயல்படவே முடியாது. ஆமென் சொல்லுங்களா? ஆமென். நான் ஒன்றும் ஒரே ஒரு குறிப்பை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். அவைகளை நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க. நான் முடிக்கிறேன். கவனிங்க. 3வது காரியம், ஏதோடு கூட விசுவாசம் செயல்பட முடியாது என்று சொன்னால் சண்டையோடு கூட செயல்படவே முடியாது. கவனிங்க, முடிச்சிட்டேன். பெரிய பிரசங்கம், அதுதான் நான் நிறைய பாயிண்ட் எழுதுறது அதில் தான் எழுதுனேன். ஆனால் அதுதான் நான் இப்போ லாஸ்ட்டாக பேசுறதுனால நேரம் இல்லை. சண்டை போடுகிறவளோடு கூட விசுவாசத்தின் செயல்பாடு இருக்காது. கவனிங்க, ஒரு அந்த உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீர்களானா, அங்கே வசனம் இப்படி சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில் நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும், ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும், லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும், லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கவனிங்க, வாக்குவாதம் உண்டாயிற்று. 2 மந்தை மேய்ப்பர்களுக்கு வாக்குவாதம், சண்டை. 2 பேரும் ஒன்னா தான் கிளம்பி வந்தாங்க. ஆபிரகாமை தான் தேவன் அழைத்தார். ஆபிரகாமை தான் கால் மதிக்கும் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆபிரகாமுடைய காரியம். ஆனா இவங்க 2 பேரும் ஒன்னா போறாங்க. லோத்து கூட வர்றாரு. ஆனா லோத்துடைய மெய்ப்பனுக்கும் இங்க ஆபிரகாமின் மெய்ப்பனுக்கும் சண்டை, பிரச்சனை. 2 பேரும் கூடி வாழ முடியல. உடனே லோத்து ஆபிரகாம் சொல்றாங்க, எனக்கும் உனக்கும் ஓகே, எனக்கும் உனக்கும், என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பு இருக்கிறது அல்லவோ. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடப்புறம் போனா நான் வலப்புறம் போகிறேன், நான் வலப்புறம் போனா நான் இடப்புறம் போகிறேன். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்தியதா இருக்கிறதை கண்டு அவன் அப்படி போயிட்டான். கவனிங்க, இங்க பிரச்சனை, சில தகராறு, சில சண்டை, சில வாக்குவாதங்க. நான் சொல்றது கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட் இல்லைனா இது அது சண்டை வந்ததுமே ஆபிரகாம் சொல்றான், நமக்குள்ளே சண்டை வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நாம் சகோதரர்கள், நாம் ஒரு குடும்பம், நமக்குள் வாக்குவாதம் இருக்கக்கூடாது. நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். நல்லது எதுவோ நீ எடுத்துக்கோ, நல்லது எதுவோ உனக்கு சாய்ஸை கொடுக்குறேன். நான் கூட போட்டிக்கு வரல. ஆமென் சொல்லுங்களேன். நல்லதை நீ எடுத்துக்கோ. நீ எடுத்துட்டு எது மீதி இருக்குதோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நல்லது நான் ஆசீர்வதிக்கப்படல, கர்த்தர் என்னோடு கூட இருப்பதினால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இந்த விசுவாசமும் நிறைய பேர் போராடுறாங்க. சில வீடுகளில் கூட தேவ ஆவியானவர் அசைவாடுவதே கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ள போனதுமே சண்டை 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 சண்டை, கணவன் மனைவி சண்டை. அந்த அம்மா சொல்வதற்கெல்லாம் இவர் பதில் சொல்லணும், இவர் சொல்றதுக்கெல்லாம் அந்த பதில் சொல்லணும். சண்டை. இங்க ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கு லோத்தின் வேலைக்காரருக்கு சண்டை. இவன் சொல்றான், வேண்டாம், எனக்கு சண்டை வேண்டாம், நான் என் நியாயத்தை நிலைநிறுத்த நான் விரும்பல. என்னதான் அழைச்சார் ஆண்டவர், நான் தான் முதல்ல வந்தேன், என்னக்காக தான் நீ கூட வந்த, நான் போற, அப்புறமா நீ வா. நல்ல இடத்தை நம்ம பாடுறா, கெட்ட இடத்தை அவளுக்கு கொடு.
நோ, அவன் சொல்லுகிறான் சண்டை கிடையாது, நான் கர்த்தரை நம்புகிறவன். நான் கர்த்தரை நம்புகிற எந்த காரியத்திற்கு போட்டி பொறாம சண்டை என்னுடைய நியாயத்தை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி நான் என் நியாயத்திற்காக என் நீதிக்காக என்னுடைய காரியத்துக்காக நிற்க மாட்டேன். நான் கர்த்தரை முன்னிட்டு லாபமானவைகளை நஷ்டம் என்று நான் விடுறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவன் சண்டை போட மாட்டான். விசுவாசிக்கிறவன் சொத்து தகராறு பண்ண மாட்டான். விசுவாசிக்கிறவன் அண்ணங்கார இதை எடுத்துட்டான், தம்பிக்கார இதை எடுத்துட்டான், அந்த போட்டி இருக்காது. விசுவாசிக்கிறவன் இது எனக்கு இது அவனுக்கு என்று சொல்ல மாட்டான். விசுவாசிக்கிறவன் இது அது நான் ஏன் நியாயம் ஏன் நீதி என்று சொல்ல மாட்டான். விசுவாசிக்கிறவன் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். ஹல்லேலூயா. சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிற தேவன் என்னோட கூட இருக்கிறார். வலப்புறத்தில் 1000 பேரும் இடப்புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாதுங்க. நான் என்னுடைய உரிமைக்காக என்னுடைய பேருக்காக என்னுடைய உரிமைக்காக நான் ஒன்ன சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்துப்பா லோத்து எந்து, நீ சும்மா ஒட்டிட்டு வந்தவன் உனக்கு நான் விட்டுட்டு போகணுமா? நீர்வளம் பொருந்திய நல்ல நிலமாகிய இந்த மேன்மையான காரியம் எனக்குரியது, நீ வேணா இப்படி போ. சொல்லிருக்கலாமா சொல்லிருக்க கூடாதா? நீங்களும் நானும் தான் சொல்லியிருப்போம். ஆனா ஆபிரகாம் சொல்றா நீர்வளம் பொருந்திய நல்ல நிலமாகிய யோர்தான் கரையோரமாக இருக்கிற செழிப்பான பூமி போ, எடுத்துட்டு போ. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சண்டை போடுற ஜனத்தை பார்த்து நான் இன்னைக்கு சொல்றேன். உங்க வீட்டுக்காரிட்ட சண்டை போட்டாலும் சரி, இல்ல உங்க ஊருக்கு அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டாலும், அண்ணன் தம்பி கிட்ட சண்டை போட்டாலும், யாரு பக்கா அக்கா வீட்டுல சின்ன தண்ணி சண்டை இருந்தாலும் விட்டுடுங்க. கர்த்தர் காரியங்களை பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்களாமே என்று கர்த்தர் காரியங்களை பார்க்கிற தேவன் இன்னைக்கு இருக்கிறாங்க. இங்க ஆளுங்க சொல்லுகிறாங்க இவன் சண்டைக்கு நிக்கல, அவன் சொல்லுகிறான் விடுங்க என்று சொன்னா விட்டான். ஆண்டவர் எங்க வசனம் இப்படி சொல்லுகிறது. எத்தனாவது வசனம் தெரியுங்களா? அங்க 14ஆம் வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் என்றென்றைக்கும் இருக்கபடி கொடுப்பேன். சண்டை போட்டிருந்தான்னா அந்த வனாந்தரத்திலே கர்த்தரை விட்டு விலகி போயிருப்பான். அவன் தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய தாளத்தை, தன்னுடைய அழைப்பை தன்னை கூறியது என்று அவன் நினைத்திருப்பான். ஆனால் கர்த்தர் அவனோட பேசி இருக்க மாட்டார், வேற ஒரு ஆபிரகாமை தேடி இருப்பார். ஆனா இந்த ஆபிரகாமை தேடி ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறாங்க மேன்மையானதை லோத்துக்கு விட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறாங்க கிழக்கையும் வடக்கையும் நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சன்னதிக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். உன் சன்னதியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் உன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சன்னதியை என்ன கூடும். கவுண்ட்லெஸ் பிளெஸிங், வாரி தூறார்கள் ஆசீர்வாதத்தை, வாரி தூறார். சண்டைக்காரங்கிட்ட இல்ல, சண்டை போட்டுட்டே இருக்கிற நியாயத்தை பேசுறான். சிலவங்கள நியாயம் 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 என்னடா வாயை விட்டு இவங்கிட்ட இருக்கும். தன் நியாயத்தை பேசுவதற்கு வாயை திறந்து நியாயம் பேசுறாங்க. ஆபிரகாம் நியாயத்தை பேசணும், 1000 நியாயத்தை பேசியிருக்கலாம். ஆனா ஆபிரகாம் சொல்கிறார் நியாயம் அல்ல, நான் விட்டு கொடுக்கிறவனாக நான் காணப்படுகிறேன், அல்ல நான் தாழ்ந்து போகிறவனாய் காணப்படுகிறேன். ஏன்னா நான் விசுவாசத்தின் தகப்பன் என்று அவனை பார்த்துதான் தேவன் அழைத்தார். ஐயா அன்புக்குரியவர்களே, எனக்கு முறுமுறுக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், குறை பேசிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், விசுவாசமும் முறுமுறுத்தல சேர்ந்து செயல்பட முடியாது. எதிர்மறையான கருத்துக்களை பேசுகிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எதிர்மறையான அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிற உங்களோடு கூட விசுவாசத்தின் வார்த்தைகள் செயல்படவே முடியாது. சண்டை போட்டு கொண்டிருக்கிற உங்க நியாயத்தை பேசுகிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அன்புக்குரியவர்களே, உங்கள் நியாயம் நீதி அல்ல, விட்டு கொடுத்து தாழ்ந்து கர்த்தர் நடத்துவார். பிரதர், கர்த்தர் என்னை பாதுகாப்பார். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அல்ல,
இங்க பார்க்கிறதல்லங்க கிறிஸ்தவம், இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறதுங்க. இன்னைக்கு நம்ம கடைசியா நான் ஜெபிக்க போகிறேன். எனக்கு இவ்வளவு நேரம் பேசணும், இது யூடியூப்லயும் இருக்கு, நீங்க பார்க்கலாம், திருப்பி கேளுங்க. நான் போன வாரம் கூட இதே மாதிரி தான் பேச சொல்லிட்டு போனேன். பார்த்தேன் எல்லாம் என்னுடைய வியூவர்ஸை பார்த்தா அப்படியே தான் இருக்கு, 100ல் தான் இருக்குது. இன்னைக்கு நீங்க திரும்பி 4 தரம் பார்க்குறீங்க, அப்படின்னா நீங்க கேட்கலன்னு அர்த்தம். என்னங்க அப்படியே இருக்கீங்க, இனியே பார்த்துருக்கீங்க. டைம் ஆயிடுச்சு பாஸ்ட், முடிங்க பாஸ்ட், நாங்கள் வீட்டில் பிரைஸ்லாம் கவனிங்க கவனிங்க, போயிட்டு அப்படியே கவனிங்க. இன்னைக்கு இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறதேவன். காணாதவைகள் காண்கின்றவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானவைகள். ஆமென். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஆமென். இன்னைக்கு அப்படியே இல்லை, எழுந்துருங்களேன் எழுந்துருங்களேன். ஒன்றும் கூட சில வசனங்கள் எல்லாம் எழுதி வைத்தேன், ஒன்று அவையிலெல்லாம் சொன்ன ஒன்று நேரம் ஓடிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்துருங்க, கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்ல. எல்லாம் எழுந்துருங்க. இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறது. இன்னைக்கு நீங்களே என்ன பண்ண போறீங்க தெரியுமா? என்ன பண்ண போறீங்க? இல்லாதவைகளை இருக்கிறதை போல பார்க்க போறீங்க. வெற்றி எரிகோ கோட்டையை பார்ப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லிட்டாங்க, அதை நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னார். ஆபிரகாம் ஐயா இன்னைக்கு காலையில் சொன்னாங்க, ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாத, கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம போலாம், we walk, நாம நடந்து போயிட்டே இருக்கலாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்துக்கலாம். தேவைகள் லட்சம் தேவையா, கர்த்தர் பார்த்து கொள்வார். பல லட்சங்கள் தேவையில் இருக்கிறீங்களா, கர்த்தர் பார்த்து கொள்வார். பலவீனங்களை மாற்றணுமா, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறது. எல்லா கண்களை மூடுங்களேன், எல்லாரும் கண்களை மூடுங்களேன். இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறதே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு கர்த்தர் இனி அநேக காரியங்கள் கண்கள் வருகிற நாட்களில காண போகிறது. ஸ்பீக் த வேர்ட். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து பேசுங்களேன். எல்லாரும் ஜெபிப்பதல்ல, நான் விசுவாசிக்கிறேன், நான் பேசுகிறேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இன்னைக்கு தேவனை ஆரவாரத்தோடு கூட ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்துங்களேன். எல்லாரும் வாய்களை திறந்து பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வெற்றியின் தொனியாய் தொனிக்கட்டுமே. ஓ, எரிகோ கோட்டைக்கு முன்பாக அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது, அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது, அவர்கள் வெற்றியின் முழக்கத்தை இட்ட பொழுது, அவர்கள் வெற்றியின் முழக்கத்தை இட்ட போது, அந்த எரிகோவின் கோட்டையை தேவன் தரமட்டமாய் மாற்றுவது உண்மையானால், எனக்கு விசுவாசிக்கிற நீங்க வெற்றியின் முழக்கத்தை